ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கதையில ஒரு முக்கியமான பண்பை கத்துக்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற கதையோட பேரு பொய் சொல்லும் புறா. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான பூங்கால நிறைய பறவைங்க வாழ்ந்து வந்தது. அதுல ஒரு பறவை தான் புறா. அந்த புறா மிகவும் புத்திசாலி. ஆனா அதற்கு ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கு. அது என்ன? பொய் சொல்றது. ஆமா, புறா ஒவ்வொரு நாளும் பொய்யா பேசிட்டு இருக்கேன். வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் புறா ரொம்ப அலறிட்டே, ஐயோ நான் ஒரு பெரிய புலிய பார்த்தேன் அப்படின்னு கத்திட்டே வந்தது. எல்லா பறவைகளும் பயந்து அங்க இங்க ஓட ஆரம்பிச்சது. ஆனா எங்கேயுமே புலி இல்ல. அடுத்த நாள் புறா வந்து, நேத்து நான் நிலவுக்கு பறந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுச்சு. அதை பார்த்து கிளி கேட்டது, உண்மையாவா அப்படின்னு. அதுக்கு காக்கா சொல்லுச்சு, இது போய் புறா போய் எப்படி நிலாக்கு போகும் அப்படின்னு. புறா சிரிச்சுட்டே பறந்து போச்சு. இப்படியே புறா தினமும் பொய்யா சொல்லிட்டு இருந்தது. நான் இன்னைக்கு மன்னரை பார்த்தேன், என்னால 100 மொழிகள் பேச முடியும், நான் ஒரு பாம்பை தோற்கடிச்சேன். நாளுக்கு நாள் அது சொல்ற பொய்க்கு அளவே இல்லாம போச்சு. கடைசியில எல்லா பறவைகளும் சொல்லுச்சு, போதும், இனிமேல் நம்ம புறா சொல்றத நம்ப கூடாது, இப்படி முட்டாளாக்கிட்டே இருக்கு, நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இப்போ புறா ரொம்ப தனியாயிடுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் திடீர்னு பூங்கால ஒரு மூலையில தீ பிடிச்சது. காய்ந்த இலைகள்லாம் எரிய ஆரம்பிச்சது. நெருப்பு வேகமா பரவ ஆரம்பிச்சது. புறாதான் அதை முதல்ல பார்த்தது. உடனே வேகமா பறந்து சென்று மொத்த பறவைங்கள்ட்ட சொல்லுச்சு, தீ தீ பூங்கால தீ பத்தி எரியுது அப்படின்னு கத்துச்சு. ஆனா யாருமே நம்பல. அந்த கிளி சொன்னது, இதுவும் ஒரு பொய் தானே. காக்கா சொன்னது, நாங்க எதையுமே நம்ப மாட்டோம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. புறா ரொம்ப அழுதுது, தயவு செஞ்சு என்ன நம்புங்க, இது உண்மை அப்படின்னு அழுதுச்சு. யாருமே கேட்கல. புறா அழுறத நிப்பாட்டுச்சு. நான் உண்மையை எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சது. தைரியமா நெருப்பு பக்கம் பறந்து போச்சு. ஒரு எரியிற சிறிய கிளையை எடுத்துட்டு வந்துச்சு. மற்ற பறவைகளும் அதை பார்த்துச்சு. ஐயோயோ, புறா உண்மைதான் சொல்லியிருக்க போலயே, உண்மையிலே தீ இருக்கிறதே அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க. அப்போ மயில் கத்தியது, நம்ம உடனே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. புறா எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. நெருப்பை அணைக்கிற வீரர்கள் வந்து நெருப்பை அணைச்சாங்க. எல்லாரும் பாதுகாப்பாக இருந்தாங்க. அப்போ பறவைகள் எல்லாம் புறாவிட்ட வந்து, மன்னிச்சிரு புறா, நாங்க உன்னை நம்பாம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் புறா வெட்கத்துல தலையாட்டியது. இல்ல நண்பர்களே, தவறு என்னுடையதுதான். நான் எப்போதும் பொய் சொன்னதுனாலதான் இன்னைக்கு உண்மை சொன்னாலும் நீங்க நம்பல. நான் ஒரு முக்கியமான பாடத்தை இன்னைக்கு கத்துக்கிட்டேன். பொய் சொல்லி பழகுனா உண்மை சொன்னாலும் யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க. இனிமேல் நான் எப்போதும் உண்மையே பேசுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. எல்லா புறாவும் ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிச்சு மீண்டும் நண்பர்களானாங்க. குழந்தைங்களா, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? பொய் சொல்லி பழகுனா உண்மை சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பிக்கையை இழக்கிறது ரொம்ப எளிது. ஆனா அதை மீண்டும் பெறுவது மிக கஷ்டம். அதனால எப்போதும் உண்மையே பேசணும். உண்மை பேசும் குழந்தைங்களே எல்லாரும் நம்புவாங்க. சில நேரங்கள்ல உண்மை கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதுவே சரியான வழி. புரிஞ்சுதா? நீங்களும் எப்போதும் உண்மையை மட்டும்தான் பேசணும். இந்த மாதிரி கதைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரணவ்ஸ் டைனி ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.